அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் நம்ம ஒரு ஃபைல் பேசியிருந்தோம். அதாவது தேசிய அரசியலிருந்து பல பரபரப்பான அரசியல் நகர இருக்கு. அந்த அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக அந்த விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு சில கடுமையான சவால்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதை ஒட்டி ஒவ்வொன்றா வர இருக்கு. தற்போதைக்கு சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, தமிழக அரசு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மத்திய அரசு ஏற்படுத்தி தராங்க. அது எப்படி ஏற்படுத்தி தராங்கன்னா, ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நவோதயா பள்ளிகள், அந்த பள்ளிகளை வந்து தமிழ்நாட்டில் துவங்க இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அந்த வாய்ப்பை வந்து தமிழக அரசு பயன்படுத்திக்கணும். அதை மறுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லி ஒரு உத்தரவு போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு ஹைகோர்ட் அணுகுறாங்க. ஹைகோர்ட்டில் வந்து அந்த கேஸ் விசாரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஏன் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை மத்திய அரசு என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரியான உத்தரவு போடுறாங்க. ஸோ அதில் என்னன்னா, தமிழ்நாடு அரசு வந்து அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. அதை ஃபஸ்ட்டு ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடிய கல்வி சார்ந்த கொள்கை அப்படிங்கிறது இருமொழி கொள்கை. 1968 வந்து நம்ம வந்து சட்டமன்றத்தில் நம்ம தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கோம். அந்த கொள்கை தான் நம்ம வந்து பின்பற்றக்கூடிய முக்கியமான விஷயம். அதுபோக 2006 தமிழ் வழி கற்றல் அப்படின்ற அளவில் வந்து அதுக்கு ஒரு சட்டம் இயற்றி தாய்மொழி விஷயத்தை நம்ம தாய்மொழி ப்ரியாரிட்டி, நம்மளோட பண்பாடு, மாநில அளவில் நம்ம உரையாடுவதற்கு தமிழ் மொழி, உலக அளவில் நம்ம தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் அப்படின்ற மாதிரி 2 விஷயத்தை நம்ம கையில் வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பள்ளிக்கூடங்கள், நவோதயா பள்ளிக்கூடங்கள் அல்லது கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடங்கள், இதெல்லாம் என்னென்னா முழுக்க சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இயங்கக்கூடியது. மும்மொழி கொள்கையை வலியுறுத்துவாங்க. அதில் வந்து தாய்மொழி, பிராந்திய மொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு கொள்கையின் அடிப்படையில் இயங்கிட்டு இருக்கு. அந்த கொள்கைக்கு எதிரான கொள்கையாக இது இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து தமிழ்நாடு அரசு அதை எதிர்க்கிறாங்க. அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு இருந்தாங்க, அவங்களும் அதை எதிர்த்தாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தாங்க, அவங்களும் வந்து அதை கடுமையாக எதிர்த்தாங்க. அதே பட்டெல்லாம் அது போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை யார் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கணும். அதாவது உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெண் நீதிபதி திரு நாகரத்னா அவர்கள் தான் வந்து இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. அவர் கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த கேஸில் ஹியரிங்கில் இருந்த அந்த பெஞ்சில் யார் இருந்தாங்கன்னா அப்படின்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி திரு மகாதேவன் அவர்களும் இருந்தாங்க. ஸோ 2 நீதிபதிகள் தான் அந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க. நீதிபதி திரு நாகரத்னா அவர்கள் ஏற்கனவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது ஒரு நல்ல வாய்ப்பு தானே, இதை ஏன் நீங்கள் பயன்படுத்திக்க கூடாது? மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டம் அப்படிங்கிறதுனாலவே நீங்கள் எதிர்க்கணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் அந்த ஒரு முரண்பட்ட போக்கை வந்து நீங்கள் கடைபிடிக்கிறீங்க? ஏழை எளிய மாணவர்கள் இந்த கல்வி மூலமாக பயன்பெற நிறைய வாய்ப்பு இருக்கே, அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அட்வைஸாக தான் சொன்னாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. மத்திய அரசு உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்களோ, அதாவது ஒரு மாவட்டத்துக்கு அவங்க கேட்குற டிமாண்ட் என்னென்னா, மாவட்டத்துக்கு ஒரு நவோதய பள்ளிகள் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு 30 ஏக்கர் நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிறகு அதுக்கு பில்டிங்ஸு, பிறகு மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி தர சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாடு அரசு ஃபைட் பண்ணுறது என்னன்னா, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நாங்கள் தான் ஏற்படுத்தி தர போகிறோம், ஆனால் எங்கள் கொள்கையின் அடிப்படையில் அந்த பள்ளிக்கூடம் இயங்காது அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்பியூட்டாக போயிருந்ததுனால என்னாச்சுன்னா, இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு கைட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. கல்விங்கிறது பொதுப்பட்டியில் இருக்குது. மாநில அரசுக்கும் அதில் ரைட்ஸ் இருக்குது, மத்திய அரசுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறனால 2 பேருமே சேர்ந்து பேசி ஒரு ஒத்த கருத்தை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைக்கான ஒரு கைட் பண்ணாங்க. அந்த பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் அதில் இன்னும் சொல்யூஷன்ஸ் கிடைக்கல, போயிட்டு தான் இருக்குது. அதோட அப்பீல் வந்து கேஸ் வரும்போது நீதிமன்றம் ஏற்கனவே உங்களுக்கான பேச்சுவார்த்தை போதுங்கிறத நாங்கள் கவனிக்கிறோம், பட் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க, மத்திய அரசு கேட்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் ஏற்படுத்தி தாங்க அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க. இதற்கு முன்பு இருந்த திமுக அரசு வந்து அதை கடுமையாக எதிர்த்தாங்க அப்படிங்கிறத பார்த்தாங்க. பட் இப்போ வந்து தமிழ்நாட்டில் புதுசாக விஜய் தலைமையில் தமிழக வெற்றி கழக அரசு வந்திருக்கு. இந்த அரசோட கல்விக் கொள்கை என்ன, இவங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து லிசன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு 3 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், அந்த பள்ளிக்கூடங்கள் அமைக்கிறதுக்கான விஷயத்தை நோக்கி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசோட வாதம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இங்கே நாங்கள் இந்த மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். அரசு பள்ளி கீழே வந்து மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். ஸோ வந்து அதன் கீழே அது நாங்கள் வந்து 50 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இன்வெஸ்ட் பண்ணி அதை நடத்திட்டு இருக்கோம். அந்த ஸ்கூலே ரொம்ப பெட்டரான ஸ்கூல். அதாவது இவங்க சொல்லக்கூடிய இந்த நவோதய பள்ளிகளுக்கு இணையான ஃபெசிலிட்டி கொண்டதான் அந்த ஸ்கூல். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மத்திய அரசு எதுக்கு தனியாக ஸ்கூல் ஆரம்பிக்கணும், நாங்கள் துவங்கியிருக்க அந்த ஸ்கூலுக்கு அவங்க ஃபண்டு கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் இன்னும் பரவாயில்ல டெவலப் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு வாதத்தை வந்து தமிழ்நாடு அரசு தரப்பு வந்து வைக்கிறாங்க. அது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே சமஸ்த சிக்ஷா நிதி வந்து வராமல் இருக்குது. 3560 கோடி கிட்ட வர வேண்டியது இருக்குது. அந்த பணம் வராமல் இருக்குது. அதெல்லாம் வந்ததாகவே நாங்கள் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாகவே நாங்கள் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை கோரிக்கை வைக்கிறாங்க. பட் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்குறோம். அதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீதிபதி திரு மகாதேவன் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால ரொம்ப கிளியராக அந்த ஆர்குமெண்ட் நடக்கும்போது ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு. தமிழ்நாட்டில் எப்போதுமே இந்தியை எதிர்க்க மாட்டாங்க, இந்தி திணிப்பை தான் எதிர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சார்.
சொல்லியிருக்காரு. அது ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் கூட. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஏற்கனவே இருந்த திமுக அரசோ இல்ல அதிமுக அரசோ இந்த மாதிரியான நவோதய பள்ளிகள் அமைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கடுமையான சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ விஜய் அவர்கள் அதில் என்ன முடிவு எடுக்க போறாரு? விஜய்க்கான டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. விஜய் நவோதய பள்ளிகள் விஷயத்தில் இணங்கி செயல்பட போறாரா? ஏன்னா ஏற்கனவே இவர் என்ன சொன்னார்னா, நான் மத்திய அரசோட இணக்கமாக போவோன்றதை சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அதை கூட மத்திய நீதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரவேற்று பேசியிருந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடி இருக்கிற சவாலான ஒரு கேள்வி தான். அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இதை பற்றி இன்னைக்கு நீதிமன்றத்தில் பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 9ஆம் வகுப்புல வந்து அந்த மும்மொழி விஷயத்தை கட்டாயமாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பிரச்சனை. அதாவது 9ஆம் வகுப்புல மும்மொழி 2 மொழி இருக்கும் ஆல்ரெடி. 3ஆம் மொழியில் அவங்க படிக்கணும். ஃபெயில் ஆகிட்டாலும் அவங்க வந்து பாஸ் பண்ணி 10th போயிடலாம். ஆனால் 10th சர்டிஃபிகேட் வாங்கணும், எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா மும்மொழியில் வந்து கிளியர் ஆனாதான் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பெரிய டிஸ்பியூட்டாக போயிட்டு இருக்கு. இதால் பாதிக்கப்பட்டக்கூடிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்குலையும் அது சம்பந்தமான கருத்தை கூட இன்னைக்கு வந்து நீதிபதி திரு நாகரத்னா சொல்லியிருக்காங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, ஏன் 9ஆம் வகுப்புல வந்து இந்த மாதிரியான டஃப்பான ஒரு நெருக்கடியை அந்த மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும். இதன் மூலமா மேஜர் சப்ஜெக்ட்ல அந்த குழந்தைகள் வந்து கவனம் செலுத்தாது. ஏன்னா நான் படிக்கிற காலகட்டத்திலே மும்மொழிங்கிறது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க நினைக்கிறேன். கர்நாடகாவில் வந்து நான் வந்து இப்படிலாம் கொஞ்சம் நெருக்கடி எதிர்கொண்டேன். பட் இன்னைக்கு இருக்க தலைமுறைகளுக்கு அந்த மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணணும், 9ஆம் வகுப்புல கட்டாயங்கிறது சொல்லக்கூடாது. மேபி அது 6வதுலேயே அதை அமல்படுத்தணும். 6லேருந்து கட்டாயமாக்கினா கூட 10ங்கிறது ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிடுவாங்க. இல்லாட்டி 10th அவன் முடிக்கிறதுங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய சிக்கலை வாய்ந்த விஷயமா மாறிடும் அப்படின்னு ஒரு மத்திய அரசுக்கு ஒரு பரிந்துரையாக சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பக்கம். எதுக்காக சொல்ல வரேன்னா, சிபிஎஸ்சியில் போயிட்டு இருக்க பிரச்சனை இப்போ இதுதான். அதாவது கட்டாயமாக நீங்கள் வந்து மும்மொழியை நீங்கள் 9th படிக்கணும். படிக்காமல் போனால் 10th சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க முடியாதுங்கிற நெருக்கடி போயிட்டு இருக்கு. அது சார்ந்த ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ இந்தியாவில் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த கல்வி சார்ந்த பிரச்சனைகளை நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சமீபத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அந்த நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகி அதில் இப்போ ஏற்படுற பிரச்சனை. மாணவர்கள் வந்து மறுதேர்வு எழுதப்படுறாங்க. பெரிய ரிப்பீட்டடாக அது லீக் ஆகிட்டே இருக்குங்கிறத பிரச்சனை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டோட அந்த 12ஆம் வகுப்பு அந்த பேப்பர் திருத்தக்கூடிய பிரச்சனைகள் அதில் ஏற்பட்ட சில சிக்கல். அது கூட வந்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அதில் பெரிய சிக்கல். அது சார்ந்த பிரச்சனை. அப்புறம் கியூட் யூஜி எக்ஸாமுடைய அதில் நடந்த அந்த கொஸ்டின் பேப்பரில் நடந்த பிரச்சனை. ஸோ வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக கல்வி சார்ந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சீரியஸான பிரச்சனை. இதுக்காக கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிறது டெல்லியில் வந்து நீண்ட காலமாக ஒரு பெரிய அரசியல் கோரிக்கையாக பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு தீவிரமான போராட்டத்தை ஜந்தர் மந்தரில் எடுத்துட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம். கூடவே வந்து லடாக்குடைய ஒரு என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் சோனம் வாங்ஸ் வந்து உண்ணாவிரத போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவரை வச்சு அந்த பிரச்சனை வந்து இன்னும் விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இங்கே என்னன்னா வந்து நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அவங்க பின்பற்றக்கூடிய அந்த கொள்கை சார்ந்த கல்விக் கொள்கை சார்ந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் ரொம்ப கவலை தெரிவிக்கக்கூடிய இடத்துக்கு சப்ஜெக்ட் வருது. அதே போல் வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே எதிர்கொள்கிற மாதிரி இந்த மும்மொழியா இருமொழி அப்படின்ற மாதிரியான ஃபைட் அதை நோக்கி ஒரு சிக்கலை நம்ம எதிர்கொள்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ கல்வி சார்ந்த பிரச்சனை என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது கூட ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. போன வருஷமே பாஜக ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னா விபிஎஸ்ஏ பில், அதாவது விக்ஷித் பாரத் சிக்ஷான் அதிஷ்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத பெயர் கொண்ட ஒரு பில் தான் அது. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிலையங்களை ஃபுல்லாகவே ஒரு மத்திய அரசு பெரிய அதிகாரத்தை கையில் எடுக்க போகிறாங்க. மாநில அரசுகிட்ட இருக்கிற அந்த ஃபோல்டை ஃபுல்லாத்தையும் அவங்க கையில் எடுக்க போகிறாங்க. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நிர்வகிக்கிறதுக்கு வந்து யூஜிசின்னு சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானிய குழு ஒன்று இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வியை வந்து ஃபுல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஏஐசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு கல்வி குழு ஒன்று இருக்குது. அதே போல் ஆசிரியர்கள் சார்ந்த அந்த கல்வி விஷயத்தை பாதுகாக்கிறதுக்காக ஆசிரியர் கல்விக் குழுன்னு சொல்லக்கூடிய என்சிடிஇ இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கலைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரே திட்டத்தின் அதாவது விபிஎஸ்ஏ அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்ட விக்ஷித் பாரத் சிக்ஷன் அதிஷ்டான் அப்படின்ற பெயர் கொண்ட புதிய ஒரு பேட்டர்ன் நோக்கி நகராங்க மத்திய பாஜக அரசு. உயர்கல்வி ஃபுல்லாகவே பல நிறுவனங்களாக இல்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துது. ஸோ எல்லாத்தையும் ஒரு பேரண்ட் பாடிகளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இதுக்குள்ளே கொண்டு வரது மூலமாக டோட்டல் அதிகாரத்தையுமே கல்வியில் இருக்கக்கூடிய உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மொத்த அதிகாரத்தையுமே பாஜக டேக் ஓவர் பண்ண பார்க்குறாங்க. இது ஒரு சீரியஸான பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. வரும் நாட்களில் நம்ம இதை பற்றி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் நம்ம வந்து பேசுவோம். ஆனால் இந்த விஷயத்தில் என்னன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு கடுமையாக எதிர்ப்பு பதிவு செய்கிறாரு. மற்ற ஸ்டேட் பாஜக ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள் கூட இந்த விஷயத்தில் கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்கிறாங்க. ஸோ வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை இது. இதெல்லாம் வந்து இந்த விஷயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படிங்கிறலாம் நம்ம வரும் நாட்டில் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஒரு சீரியஸான பிரச்சனை. இப்போ இதெல்லாம் கூட இந்த பார்லிமெண்ட்டில் வந்து முக்கியமான விவாத பொருள் வரப்போகுது. இதெல்லாம் வந்து இப்போ ஜேபிசியில் இருக்குது. ஜேபிசி வந்து இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜேபிசிக்கு என்னென்ன பரிந்துரையெல்லாம் தமிழ்நாடு தரப்பு வந்து கொடுக்க போறாரு, விஜய் கொடுக்க போறாரு நமக்கு தெரியல. இவர் இணக்கமாக போக போறாரா, இதில் ஃபைட் பண்ணி எதிர்த்து நிற்க போறாரு அப்படிங்கிறலாம் நம்ம வரும் நாட்டில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ வந்து என்னன்னா,
கல்வி சார்ந்த பிரச்சனைகள் சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசு என்ன முடிவு எடுக்க போகுது அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியான சவாலாக இங்கே நிற்குது. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வரும் நாட்களில் வேறு சில விஷயத்தெல்லாம் சீரியஸான விஷயத்தை பாஜக கையில் எடுக்கிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பார்லிமெண்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 130வது திருத்த சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க. கான்ஸ்டியூஷனில் 130வது திருத்த சட்டங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அதாவது சிஎம்ஓ அமைச்சர்களோ யாராவது 30 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தாவே அவங்களோட பதவி ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான சட்டத்தை நோக்கி தீவிரமான ஒரு திருத்தத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை பிரச்சனை, அதை ஒட்டி விமனுக்கான 33% ரிசர்வேஷன் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா முன்னாள் உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் ப சிதம்பரம் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷனை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முறை வந்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பார்ட்டியுடைய ஆதரவையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக பார்ட்டியோட ஆதரவையும் பாஜக அணுகியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸில் இருக்காங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய இந்த 2 பார்ட்டியோட ஆதரவை பெற்று இந்த முறை பார்லிமெண்ட்டில் வந்து இந்த விஷயத்தை பாஸ் பண்ண காத்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. இதில் டிஎம்கே என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வந்து ஒரு வரும் நாட்டில் ஒரு பெரிய சீரியஸான விஷயங்கள்லாம் வர காத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக இந்த நவோதய பள்ளிகளில் விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறது வரும் நாடு இருக்க சவாலான கேள்வி. அதே போல் டீலிமிட்டேஷன் விஷயத்தில் தாவேக கட்சியும் திமுக, ஏன்னா மாநில சார்ந்த பிரச்சனை, மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை, மாநிலத்துக்கான அரசியல் பிரதிநிதித்துவம் சார்ந்த பிரச்சனை. ஸோ அந்த விஷயத்தில் திமுக தாவேக மற்ற எல்லா கட்சியும் ஒரு புள்ளியில் இணைய போகிறாங்களா? ஏன்னா அன்றைக்கு திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன பண்ணாங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்தை இந்த பிரச்சனையில் திரட்டினார். அனைத்து கட்சி கூட்டத்தையும் திரட்டினார். இந்த டீலிமிட்டேஷனில் பாதிக்கப்படக்கூடிய மாநில முதல்வர்களையும் ஒரு புள்ளியில் திரட்டினார். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை விஜய் அவர்கள் முன்னெடுப்பாரான்னு தெரியல. அப்படி எடுத்தாருன்னா அதில் டிஎம்கே பங்கெடுக்குமா அப்படின்னு தெரியல. ஏன்னா டிஎம்கோட ஆதரவை கேட்கறதுக்காக பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ப சிதம்பரம் சொல்றாரு. ஸோ ஒரு சீரியஸான இடத்தை நோக்கி இது போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம குளத்தூர் தொகுதியில் பாஸ்போர்ட் சேவை மையத்துக்கான அலுவலகத்தை வந்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் திறந்து வைக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் வந்து மேயர் பிரியா கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பிறகு வந்து தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி கலந்துருக்கிறார். அதாவது முதல்வர் விஜய் இனாகரேஷன் ஃபங்க்ஷனில் எதுலையுமே வந்து மேயர் பிரியா கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பெரம்பூர் எம்எல்ஏ ஆஃபீஸ் திறந்தார். அப்புறம் அங்கே சில ரேஷன் கடை சார்ந்த சில சிறப்பு திட்டத்தை லான்ச் பண்ணார். அங்கெல்லாம் வந்து மேயர் பிரியா கலந்துக்கல அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து எல்முருகன் அவர்களோட நிகழ்ச்சியாக போய் கலந்துக்கிறாங்க. ஸோ வந்து இங்கே ப சிதம்பரம் என்ன பண்ணுறாருன்னா, டிஎம்கே கிட்ட பாஜக ஒரு விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஸோ வேறு விதமான கணக்குகள் போதா, என்ன விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற நமக்கு புரியல. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. வரும் நாட்களில் 20ஆம் தேதி பார்லிமெண்ட் கூட இருக்குது. 20ஆம் தேதியில் பாஜக என்னென்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வர போகிறாங்க, அதை வச்சு அங்கேருந்து வரக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகள், திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்குது, வெளியிலே கிளம்பக்கூடிய இந்த பிரச்சனைக்கு தாவேக்காவோட நிலைப்பாடு என்னவா இருக்குது, அரசியல் அரங்கில் அவங்க என்ன நிலைப்பாடு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களில் வந்து கவனம் பெறக்கூடிய இடத்து நகருது. இந்த பல்வேறு அரசியல் திருப்பங்கள் வரும் நாட்களில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.